ஆபரண தங்கம் சவரனுக்கு 1800 ரூபாய் சரிவு. சென்னையில் ஒரு சவரன் 88,800 ரூபாய்க்கு விற்பனை. வேகமாக உயர்ந்த நிலையில் தொடர்ச்சியாக வீழ்ச்சியை சந்திக்கும் வெள்ளி. சென்னையில் கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 165 ரூபாய்க்கு விற்பனை. பாகிஸ்தானை ஒட்டிய எல்லைப் பகுதியில் திரிசூல் என்ற பெயரில் பிரம்மாண்ட போர் பயிற்சியை இன்று தொடங்கியது இந்தியா. ரஃபேல், சுகோய் போன்ற போர் விமானங்களுடன் 20,000 முப்படை வீரர்கள் பங்கேற்கும் ஒத்திகை. 33 ஆண்டுகளாக நிறுத்தி வைத்திருந்த அணு ஆயுத சோதனைகளை மீண்டும் தொடங்க அமெரிக்கா போர்த்துறைக்கு அதிபர் டிரம்ப் உத்தரவு. ரஷ்யாவும் சீனாவும் அணு ஆயுத திறனை வளர்த்துக் கொண்டிருக்கும் நிலையில் நடவடிக்கை. அமெரிக்க அதிபர் டிரம்ப் சீன அதிபர் ஷி ஜின்பிங் சந்திப்பு நிறைவு. வர்த்தக போரை முடிவுக்கு கொண்டுவருவது குறித்து இரு தலைவர்களும் விரிவான பேச்சுவார்த்தை. ஆப்கானிஸ்தான் மீண்டும் தாக்கினால் தலிபான் ஆட்சியாளர்களை குகைக்குள் தள்ளிவிடுவோம். பாகிஸ்தான் அமைச்சர் கவாஜா ஆசிப் எச்சரிக்கை. தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு பசும்பொன்னில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் மரியாதை. அனைத்து தலைவர்களின் விழாக்களையும் அனைத்து சமூகத்தினரும் கொண்டாட வேண்டும் என வலியுறுத்தல். எல்லா சமூகத்தினரையும் வேண்டுவது வருகின்ற காலத்திலாவது எல்லா தேசிய தலைவர்களுடைய விழாவையும் எல்லா சமுதாயத்தினரும் கொண்டாடுகின்ற விழாவாக மாற்ற வேண்டும். பசும்பொன் செல்லும் வழியில் மதுரையில் உள்ள தேவர் சிலைக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. மருது பாண்டியர்கள் சிலைக்கு மரியாதை செலுத்தினார். மதுரை தெப்பக்குளம் பகுதியில் உள்ள மருது பாண்டியர்கள் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கே. பழனிசாமி மரியாதை. முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த பசும்பொன் பயணம். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் சார்பில் அனைத்துக் கட்சி கூட்டம். திமுக, அதிமுக, பாஜக, பாமக, விசிக, நாம் தமிழர், இடதுசாரிகள், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பு. தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 4 மாநில தேர்தல் நெருங்கும் நிலையில் அவசர கோலத்தில் எஸ்ஐஆர் அறிவிப்பை வெளியிட்டிருப்பது உள்நோக்கம் கொண்டது. அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கருத்து. இன்னும் ஒரு 4 மாதத்திலே தேர்தல் நடக்க இருக்கிறது. அவசர கோலத்தில் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். எப்படி 65 லட்சம் வாக்காளர்களை பீகாரிலே திருட்டுத்தனமாக ஓட்டுகளை திருடினார்களோ அதே போல தமிழ்நாட்டிலும் செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கம் இருப்பதாக தான் எங்களுக்கு சந்தேகம். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தை அதிமுக முழுமையாக ஆதரிக்கிறது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. இறந்தவர்கள் வாக்களிக்கலாம், உயிருடன் இருப்பவர்கள் வாக்களிக்க கூடாது என்ற நிலை தமிழகத்தில் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. வாக்காளர் பட்டியலில் வெளிப்படைத்தன்மை உண்மை நிலை இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது தீவிர சுருக்குமுறை திருத்தம், இது நல்ல விஷயம். அதனால தான் நாங்கள் ஒத்துக்கிட்டோம். இறந்தவர்கள் வாக்களிக்கணும், இருப்பவர்கள் வாக்களிக்க கூடாது. இது ஜனநாயகமா? அது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியில் ஈடுபடும் சுமார் 77,000 அதிகாரிகளுக்கு உரிய பயிற்சி. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. தவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையா என்ற கேள்விக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா பதில்.
எந்த முடிவெடுத்தாலும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என கருத்து. கேரளாவில் PM ஸ்ரீ பள்ளி திட்ட அமலாக்கம் நிறுத்தி வைப்பு. அமைச்சரவை கூட்டத்துக்கு பின் மாநில அரசு அறிவிப்பு. வால்பாறைக்கு செல்ல நவம்பர் 1ஆம் தேதி முதல் இ-பாஸ் கட்டாயம். தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வமான இணையதள பக்கத்தில் விவரங்களை பதிவிட்டு இ-பாஸ் பெற அறிவுறுத்தல். திருச்சி அருகே பனையபுரம் கொள்முதல் நிலையத்திற்கு லாரிகள் வராததால் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக புகார். அரசு கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. செம்பரம்பாக்கம் அருகே மழையால் நிரம்பிய கல்குவாரி கருமையாக மாறியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கழிவுநீர் கலந்ததாக மக்கள் குற்றச்சாட்டு. காவிரி ஆற்றின் நீர்வரத்து 14,000 கனஅடியாக அதிகரிப்பு. ஒகேனக்கலில் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 10,500 கனஅடியாக அதிகரிப்பு. அணை மற்றும் சுரங்க மின் நிலையம் வழியாக 10,000 கனஅடி நீர் வெளியேற்றம். பவானிசாகரில் ஊருக்குள் நுழைந்த காட்டுப்பன்றி. வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருந்த பெண்ணை காட்டுப்பன்றி தாக்கியதால் மக்கள் அதிர்ச்சி. சென்னை ஆதம்பாக்கத்தில் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழப்பு. 3 பேர் உயிர் தப்பிய நிலையில் தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை. நேபாளத்தின் அன்னபூர்ணா பகுதியில் கடும் பனிச்சரிவு. பனிச்சரிவு நேரிட்ட திகைப்பூட்டும் காட்சிகளை படம் பிடித்த சுற்றுலா பயணிகள். ஜமைக்கா, ஹைதி, கியூபா உள்ளிட்ட கரீபியன் நாடுகளை புரட்டி போட்ட மெடிசா புயல். குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்த வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். மகளிர் உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இன்று 2வது அரையிறுதிப் போட்டி. வலிமை வாய்ந்த ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுமா இந்தியா?